ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு ஃப்ரைடே, ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரைடே அப்படின்னாலே எப்பயுமே என்ன பார்ப்போம்? தமிழுக்கான கிளாஸ் பார்ப்போம். ஸோ குரூப் 2, 2A அண்ட் 4க்கான அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி தமிழுக்கான கொஸ்டின்ஸ் மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் பார்க்கக்கூடியது அலகு 1ல் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சொல் அப்படிங்கிற பிரிவுக்கான முழுக்க கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சொல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஸோ இதெல்லாம் தான் வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அதில் என்னென்னலாம் நம்மளுக்கு சிலபஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலகு 1ல் சொல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாமே பார்ப்போம், ஓகேவா? ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்குமே 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு கரெக்டாக 4 months தான் இருக்குது. குரூப் 2 எக்ஸாமுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190 daysக்கு பக்கமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து குரூப் 2க்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ குரூப் 2க்காக தென்றல் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தென்றல் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச்சில் உங்களுக்கு ரெக்கார்டிங் 100+ ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கும். டெய்லி நைட்டு 9 to 10 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்கும் தென்றல் டெஸ்ட் பேட்ச்சில். அதே மாதிரி தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச் அது. ஸோ குரூப் 2க்கு என்னெல்லாம் படிக்கணுமோ அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவான நோட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தமிழ் மேக்ஸ் அண்ட் ஜிகேவுக்கு ஈச் அண்ட் எவரி டாப்பிக்கு உங்களுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல் கிடச்சிருங்க, ஓகேவா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்த்ஃபுல்லாக இருக்கும் தென்றல் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நேற்று லைவில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நேற்று லைவ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 25 மெம்பர்ஸ்க்கு பக்கமாக வந்து பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப அந்த லைவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் உங்களுக்குமே அந்த லைவ் செக்ஷன் வீடியோ பார்க்காத இருக்கீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த தென்றல் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் குரூப் 2க்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தமிழ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கான ஹோல் பேட்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் நைட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்கும். அதே போல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவுமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கிடைக்கும். அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ், அதாவது டிஸ்கஷன் கிளாஸஸுமே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸாகவும் கொடுத்துருவோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழுக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்குமே அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சிலபஸ் வைஸாகவுமே தமிழுக்கு டெஸ்ட் போகும். ஸோ அந்த ஸ்கெடியூல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 16 pages இருக்கும். கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துக்கோங்க. என்னென்ன மெட்டீரியல்ஸ் தருவோம், எப்படி ஃபுல்லாக பேட்ச் போகும், அதுக்கான ஸ்கெடியூல் என்னென்னு கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஒன்லி 200 seats மட்டும்தான். நான் திரும்ப வந்து சொல்லிடுறேன். அதுக்கு மேலே கண்டிப்பாக யாரும் வந்து கேட்காதீங்க. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து March 25. ஏன்னா எப்பயுமே நம்ம பேட்ச் போட்டோம்னா ஒரு 5 days 7 days தான் வந்து டைம் கொடுப்போம். இந்த டைம் நிறைய பேர் வந்து டைம் வந்து அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 daysக்கு பக்கமாக கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ March 25 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. March 27 இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க அதுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், கவனிங்க. அதே போல் அந்த குரூப் 2 தென்றல் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் I want to join group 2 டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கவனிங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை, கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எனக்கு எப்படி தெரியும், எதிர்ச்சொல் எப்படி தெரியும் அப்படிங்கன்னா நாம் ஸ்கூல் புக்கை படிச்சிருக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் எகெயின் சொல்கிறேன், 6th to 12th நியூ புக்கை தரவு பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து எதை வேணாலும் கொடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்க நியூ சிலபஸை படி கேட்கலாம். கொஸ்டின் பேட்டர்ன் புக்கை வச்சு தான் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ கவனிங்க. ஸோ அப்போது இதில் வந்து எது வந்து எதிர்ச்சொல்லாக இருக்குன்னா பரிந்து அப்படின்னா விரும்பிங்கிறது கரெக்டு தான். ஸோ பரிதாபமாக பார்க்குறது, இப்போ ஒரு நாய் வந்து அடிபட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிதாபமாக ஐயோ காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு பார்க்குறது, ஓகேவா? தெரிந்து அப்படின்னா உணர்ந்து, அதை பற்றி உணர்ந்துக்கிட்டான்னு அர்த்தம். தெரிந்துன்னா ஆராய்ந்து அப்படிங்கிற பொருள் கூட இருக்குது. ஸோ இப்போ பரிந்து அப்படின்னா வெறுத்து. ஸோ பரிந்து இரக்கம் காட்டுறதுக்கும் அந்த நாய் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னா அதுக்கிட்ட வெறுப்பு காட்டுறது எதிர்ச்சொல். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ.
அடுத்து கீழ்காணும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை என காண்க. எதிர்ச்சொல் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமில்லான் நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ கவனிங்க, நல்லார்னா நல்லவங்க, தீயார்னா அதுக்கு எதிர்ச்சொல்லாக தான் இருக்குது. உபகாரம் அப்படின்னா உபத்திரவம். ஸோ உபகாரம் செய்கிறது, உபகாரம் போய் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டு உபத்திரவம். ஓகே, அடுத்து ஈரம் அப்படின்னா காய்ந்த. ஸோ இது வந்து பாருங்கள், இது எதிர்ச்சொல் கிடையாது. ஓகேவா? ஸோ ஈரம். ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காணுமே காணாத, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஈரம் காய்ந்த அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபகாரம் உபத்திரவம், இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட்ச் இல்லாத பொருள் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? எதுக்கும் ஆப்ஷன் சியையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, சே அப்படின்னா சோலை, கரெக்டு தான். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், சரியானது கேட்டிருக்காங்களா? சாரி, சே அப்படின்னா பொருள் வந்து மதில், கரெக்டா? சேனா உயர்வு, சோனா மதில், கா அப்படின்னா சோலை அப்படின்னு சொல்லி வரும் ஓர் எழுத்து ஒரு மொழியில். மானா விலங்குன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு. மானா விலங்கு, பெரிய, அழகு, அளவு, வண்டு, இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இதுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 13 பொருளுக்கு பக்கமாக இருக்குது நம்ம மா அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு. ஸோ அப்போ சரியாக இருக்கிறது ஆப்ஷன் டி மட்டும்தான். சேனா உயர்வு அப்படின்னு வரணும், சோனா மதில், கா அப்படின்னா சோலையை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. கை அப்படின்னா ஒழுக்கம், நோ அப்படின்னா துன்பம், அதே மாதிரி யா அப்படின்னா ஒரு வகை மரம், வௌ அப்படின்னா கைப்பற்றுதல். ஸோ அல்லது கைப்பற்றுதல் அல்லது கவர்தல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் வௌ அப்படின்னா. ஓகே, அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி 3142. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நா அப்படின்னா நாக்கு. ஸோ நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்கில், தாள் ஆட்டு அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ இதை தாள் கூட்டல் ஆட்டுன்னு பிரிக்கலாம். இதுவே வந்து ஒரு பிரித்தெழுதுக்க கொஸ்டின். ஸோ அப்போ பொருள் என்ன? தாள் அப்படிங்கிறதுக்கான பொருள் நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு அப்படிங்கிற பொருள் வந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ நா அப்படின்னா நாக்கை குறிக்கக்கூடியது. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி டேஸ் உள்ளன. ஸோ எத்தனை இருக்குன்னா 42 இருக்குது அப்படின்னு நன்னூலார் சொல்லியிருப்பார். அந்த 42ல் நோ தூ அப்படிங்கிற 2 எழுத்து மட்டும் குறிலாக இருக்கும், மற்றது எல்லாமே நெடில். அப்போது 42ல் 2 குறில்னா மீதி இருக்கக்கூடிய 40ம் நெடில். ஸோ அப்போ இந்த 40ம் + 2 சேர்த்து 42ன்னு நன்னூலார் சொல்லியிருப்பார். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கவனிங்க, வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? ஸோ வந்து கவனிங்க, இது வந்து பாருங்களேன், எதுக்கு சொல்லுவோம்? மாவடு அப்படின்னு சொல்லுவோம். மூசுனா பலா மூசு. அடுத்து வந்து பாருங்க, குறும்பைனா தென்னங்குறும்பை. கச்சல் அப்படிங்கிறது வாழைக்கானது. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் நான் எழுதுறேன்ல. ஸோ இதெல்லாம் எதுக்கானது? காய் வகையை சேர்ந்ததா, இல்லை கனி வகையை சேர்ந்ததா, குலை வகையை சேர்ந்ததா, பிஞ்சு வகையை சேர்ந்ததானா? பிஞ்சு வகை. ஸோ பிஞ்சுக்கு பலா மூசு, தென்னங்குறும்பை, வாழைக்கு கச்சல், இது மாம்பழத்துக்கு மாவடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது பிஞ்சு வகை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதுக்கு தவறான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈ அப்படிங்கிறது கவனிங்க, ஒரு வகை பறவை, கரெக்டு. இது உயிர் எழுத்தும் கூட தான், அதுவும் கரெக்டு தான். ஈ அப்படின்னா அணிகலன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தவறானது. பகிர்ந்து கொடு, இது கரெக்டு. ஈ மீன் பை கொடுத்தல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும்.
அல்லது கொடை அப்படிங்கிற பொருளையும் குறிக்கும். ஸோ அப்போது பகிர்ந்து கொடுங்கிறது சரியாக தான் இருக்குது. அப்போது தவறானதாக இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி அணிகலன். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பாருங்கள். அணி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னா, ஸோ அணி அப்படிங்கிறது நம்ம அணிந்துக்கக்கூடிய அணிகலன் ஆடையையும் குறிக்கும், அதே போல் நம்ம அணிஞ்சிக்கக்கூடிய நகைகளையும் குறிக்கும். அணி அப்படிங்கிறதுக்கு அழகு அப்படிங்கிற பொருளும் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அணிகலன் அழகு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் காண்க. பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கவனிங்க, பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா, ஸோ கவனிங்க, தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மடலி, வடலி, கன்று. இப்போ வந்து பாருங்கள், குட்டின்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மான் குட்டி அப்படின்னு சொல்லலாம். மடலி, வடலி அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இளம் பண்ணை மரம் இதெல்லாம் குறிக்கிறதுக்கு சொல்லலாம். அடுத்து கன்று அப்படின்னா பசுங்கன்று அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது எல்லாமே எதுக்கு வருது? இளமை பெயருக்கு வருது. இளமை பயிருக்கும் இளமை பசு அப்படிங்கிறது அப்போ விலங்கினம். ஸோ அப்போ இளமை பசு, அதாவது பார்த்திங்கன்னா இளமை விலங்கினத்தையும் குறிக்குது, கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ அப்போது இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, இளம் விலங்கினத்தையும் இளம் பயிர் வகையையும் குறிக்கிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. அடுத்து பின்வரும் இலக்கண குறிப்புகளுள் இனத்தில் சேராத ஒன்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரங்கம், மஞ்சு, சங்கு. ஸோ இதை விடுங்க. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது, பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் இது பொருந்தாதது, ஆப்ஷன் டி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்க. உவம உருபு இல்லாத தொடர் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம உவம உருபு என்னென்னு படித்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ உவம உருபு என்னென்ன இருக்குது நம்மளுக்கு, நாம் வந்து போல அல்லது போல், போன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒப்ப, உரலை, அன்ன, இன்ன. அடுத்து இன்னும் வேற என்ன இருக்குது? புறைய, அற்று, இற்று, அற்று, தற்று, இற்று. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊம உருபு. ஓகே, இன்னுமே வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இடம்பெறாதது அப்படின்னா ஆப்ஷன் பி, வளவரை வல்லை கெடும். வேய்ப்புரை, தோல். புரை அப்படிங்கிறது ஊமை உருபு தான். முழவு, உரல், தடக்கை, உரலை அப்படிங்கிறது ஊம உருபு தான். கொக்கொக்க கூம்பு பருவத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே இந்த குரலில் ஊம உருபு வந்திருக்கும். ஸோ அப்போது பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் பி. அடுத்து பின்வரும் நூல்களுள் மாறுபட்டதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், திரிகடுகம் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மருந்தினாலான நூல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பழமொழி அப்படிங்கிறது பொருந்தாதது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவனிங்க, பூவோட நிலை 7 இருக்கும். போது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொட்டு, மலர், அரும்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய வி அப்படிங்கிற இது நிறைய இருக்குது. ஸோ அப்போது இதில் கொழுந்து அப்படிங்கிறது பூவை குறிக்காதது. இந்த கொழுந்துங்கிறது இளம் இதை வந்து குறிக்கக்கூடியது. ஆனால் இது பூவோட நிலையை குறிக்காது. அரும்பு, வி, போது அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. பொருந்தா சொல்லை கண்டறிக. கவனிங்க. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அன்பு, பஞ்சு, மண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாது என்ன அப்படின்னா அஃது அப்படிங்கிறதான். எதனால்? ஸோ கவனிங்கள, இப்போ நான் உன்னை எழுதுகிறேன், இதை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நனன, நமன. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கவனிங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென் தொடர் குற்றியலுகரம். இங்கே பாருங்கள், இந்த இன் இங்கே வந்திருக்கு, இந்த இன்று இங்கே வந்திருக்கு, அடுத்து இந்த இன் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது அஃது அப்படிங்கிறது மட்டும் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம்.
ஸோ அதனால் இது பொருந்தாததாக இருக்குது. புரிஞ்சுதா? அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்திருக்கிறது எல்லாமே யா வரிசையில் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து இருக்கக்கூடிய எழுத்தை பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ கவனிங்க. அப்போது யாக்கை கா அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டாக வரணும். ஸோ அப்போ யாக்கை இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் ஆன்சர்னு. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த எழுத்து செகண்டை பார்க்கணுமா? கா சா நா டா நா அப்படியெல்லாம் சொல்லி பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த லா வரிசை ஃபஸ்ட்டு வரும். அடுத்து இந்த லா ஃபைனலாக தான் ரா நா அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வரும். ஸோ அப்போது யாக்கை யாழ் யாழி யானை அப்படின்னு அகரவரிசைப்படுத்தணும். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீராட்டு கவனிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எது வரும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சா வரும், அடுத்தது தான் தா வரிசை, அடுத்து நா, அடுத்து பா. அப்போது சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. அடுத்து பாருங்கள், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ கவனிங்க, இதில் மதலை நெகிழி அலுவம் சென்னி உறவு நீர் கரையும் அப்படின்னு இருக்கு. அப்போது இங்கே உயிரெழுத்தும் இருக்குது, உயிர்மை எழுத்தும் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும்? இங்கேயே கொடுத்துட்டாங்க, நாம் எதையுமே யோசிக்க தேவையில்ல. அகரவரிசை ஃபஸ்ட்டு ஆ வரிசையில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை அரேஞ்ச் பண்ணிட்டு தான் உயிர்மை எழுத்துக்களில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதான் அகரவரிசை. ஆ முடிச்சுட்டு தான் கால இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கு போகணும். ஸோ அப்போ கவனிங்க, அப்போது நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் எது இருக்குது? அலுவம் ஒன்று இருக்குது, உறவு நீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ கவனிங்க, அலுவம் ஃபஸ்ட்டு வரணுமா? ஆ. அடுத்து ஆக்கடுத்து வரக்கூடியது அ இ ஊ. ஸோ அப்போ ஊ இந்த ரெண்டு மட்டும்தான் உயிரெழுத்தில் இருக்குது, ஆவும் ஊவும். அப்போ யோசிக்கவே தேவையில்லை. ஆ ஃபஸ்ட்டு, உறவு நீர் செகண்டு. அடுத்து பாருங்கள், வேறு எதுவும் உயிரெழுத்துக்கள் இல்லை. அப்போ அடுத்து உயிர்மை எழுத்துக்கு போகலாமா? அப்போ கரையும் கா அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு வரிசை. அடுத்து காக்கடுத்து எது வரும்? காக்கடுத்து எது வரும் அப்படின்னா கவனிங்க. ஸோ இந்த வரிசையில் பார்க்கும்போது சென்னி அப்படின்னு சொல்லி வரணும். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லேயே தப்பாக கொடுத்துருந்த ஆப்ஷன் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதை நான் கரெக்டாக எப்படின்னு சொல்கிறேன். கவனிங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கா, அடுத்து பார்த்திங்கன்னா சென்னி அப்படிங்கிறது வரணும், சா வரிசை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தா நா பா மா, நா வரிசை முடிஞ்சுதான் மா வரிசை. அப்போது இது நெகிழி 4, மதலை 5. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அலுவம், உறவு நீர், கரையும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. நாலாவதாக சென்னி கொடுக்காம நெகிழி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அடுத்து சென்னி, அடுத்து மதலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சென்னி வரணும், இந்த இடத்துல நெகிழி அப்படிங்கிறது வரணும். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், இருபொருள் தரக்கூடிய சொல் ஆடை தைக்க உதவுவது டேஸ். அப்போது இந்த இதுக்கு எது பொருந்துங்கிறத பார்க்கணும். மூதரை அற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் எது கரெக்டான பொருள்? ஆடை தைக்க உதவுவது. ஸோ ரெண்டாவது நம்மளுக்கு தெரியலனாலும் ஃபஸ்ட்டு கொஸ்டினை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆடை தைக்க உதவுவது கண்டிப்பாக நூல் தான். இங்கே பார்த்திங்கன்னா ஊசி கூட கொஞ்சம் டவுட் வரும். ஸோ ஊசியும் ஆடை தைக்கிறதுக்கு உதவுறது தானே அப்படின்னு சொல்லி டவுட் வரும் கொஞ்சம். அப்போ மூதரை அற அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ மூதரை அற அப்படின்னா நல்ல ஒழுக்கத்தை நூல்கள் மூலிமா கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது பொருள். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இங்கேயும் நூல் அப்படிங்கிறது வரணும். அடுத்து பாருங்கள், இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுக்கிறது என்ன? நீதிமன்றம்னா வழக்கு தான். அதே மாதிரி நீச்ச தண்ணி குடி அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு பேச்சு வழக்கு. ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு ரெண்டுக்கும் பொருந்தக்கூடியது வழக்கு அப்படிங்கிற சொல், ஆப்ஷன் டி. ஸோ நீச்ச தண்ணி அப்படின்னா ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, நீற்று தண்ணீர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இந்த இடத்துல பேச்சில் சொல்லக்கூடியது அதுக்கும் வழக்கு அப்படிங்கிறதா இங்கே வரும். இங்கேயும் வழக்கு அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து பொறுத்துகளை பாருங்களேன், 6. ஸோ இந்த 6 அப்படிங்கிறது எதை குறிக்கும்? ஸோ இரு பொருளில் பாருங்கள், இந்த 6 அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா வழி, நதி அப்படிங்கிறத குறிக்கும். திங்கள் அப்படின்னா மதி, மாதம். ஸோ நிலவை குறிக்கக்கூடியது. ஸோ மதி அப்படிங்கிற பொருளும் சொல்லலாம். ஓடு அப்படின்னா விரைவாக நடத்தல், கூரையோடு அப்படிங்கிறதும் குறிக்கும். நகைனா சிரிப்பு, அணிகலன், அணிஞ்சிக்கக்கூடிய அணிகலனையும் குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 2413. அடுத்து பாருங்க, இருபொருள் தருக. வரி அப்படின்னா அதற்கான பொருள். ஸோ அரசுக்கு செலுத்தக்கூடிய வரியையும் வரிசையையும் குறிக்கக்கூடியது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. செய் அப்படின்னா அதற்கான பொருள் என்ன? செயலை செய். செய் அப்படிங்கிறதுக்கு வயல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் செயலை செய், வயல், நிலம், ஆப்ஷன் சி.
வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். வாசல் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவோம், வாசலில் கோலம் போட்டியா? ஸோ அப்படி தான் கேட்குறோம். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் வாசல்னு சொல்கிறோம். எழுத்து வழக்கில் கரெக்டாக எழுதுனா வாயில் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து கீழ் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வருவியா, வந்ததா? ஸோ இது எல்லாமே எழுத்து வழக்கில் கரெக்டாக இருக்குது. வந்தாய், வருவாய், இதுவும் எழுத்து வழக்கில் கரெக்டாக இருக்குது. வருகிறாய், வருவாய், இது ரெண்டுமே எழுத்து வழக்கில் தான் இருக்குது. ஸோ அப்போது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, அப்போ பேச்சு வழக்கும் இருக்கணும், எழுத்து வழக்கும் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி தான். வந்தியா அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் கேட்போம், எழுத்து வழக்கில் வந்தாயா அப்படின்னு கேட்குறது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அந்த காலத்துக்கும் தகுந்த மாதிரி கரெக்டான இலக்கண முறைப்படி பேசினா அது எழுத்து வழக்குங்க. ஓகேவா? அடுத்து பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலை உணவை சாப்பிட்டியா, காலை உணவை சாப்பிட்டியா அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கில் எப்படி கேட்போம்? காலை உணவை சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்போம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். அப்போது எப்படி சொல்லணும்? வயிற்று அப்படின்னு அது பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது. எழுத்து வழக்கில் வயிற்று அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போது வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். அடுத்து சொல்லும் பொருளும் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கனகச்சுனை அப்படின்னா அதற்கான பொருள் என்ன? பொன்வண்ண நீர்நிலை. மத வேலங்கள் அப்படின்னா குறிக்கக்கூடியது வேலங்கள் அப்படின்னா யானை. அப்போது மத வேலங்கள்னால் மத யானைகள். முரலும் முழங்கும். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். வெய் அப்படின்னா அதற்கான பொருள் மூங்கில். இதுவே ஒரு டைம் கேட்ட கொஸ்டின் தான். அப்போது பலவை அப்படிங்கும்போது முதிர்ந்த மூங்கில். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ. 4312. அடுத்து வந்து பாருங்கள், திசை சொற்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவனிங்க. ரூபாய் அப்படின்னா ஸோ இது எதிலிருந்து வந்தது தான்? இந்துஸ்தானி. துட்டு அப்படிங்கிறது டச்சு. நபர் அப்படிங்கிறது அரபி மொழி. குல்லா அப்படிங்கிறது பார்சி. ஸோ அப்போது இதுக்கு திசை சொற்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2143. அடுத்து பாருங்க, சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணங்கிய வேலீர் அப்படின்னா அதற்கான பொருள் நுட்பமான கேள்வியறிவு உடையவர் அப்படிங்கிறது பொருள். ஆப்ஷன் பி. அடுத்து பொச்சாப்பு அப்படின்னா அதற்கான பொருள் சோர்வு. ஆப்ஷன் பி. அடுத்து நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ இச்செய்யுளில் வந்துள்ள அவள் என்ற சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவள்னா அதற்கான பொருள் பள்ளம். ஓகே. ஸோ அடுத்து இதுவே வந்து அவள் அப்படின்னு கொடுத்துட்டு எதிர் சொல்ல கேட்டிருந்தாங்கன்னா மேடு அப்படிங்கிறது ஆன்சரு. வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டினை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்க்கலாமா? கொலையே களவே காமத்தீ விளைவு தோன்றுவன. ஸோ அப்போ இதெல்லாம் எதில் தோன்றும் அப்படின்னா உடம்பில் தோன்றுவன. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில்லா சொல் இயல்பே. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளம் தண்ணில் தோன்றுவன அப்படிங்கிறதுல வரணும். கொலையே களவே காமத்தீ விளைவு அப்படிங்கிறது உடம்பில் தோன்றக்கூடியது. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில்லா சொல் அப்படிங்கிறது இதிலே சொல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போது கொடுஞ்சொல் பயனில்லாத சொல் எல்லாமே சொல்லில் வரக்கூடியது. அப்போது சொல்லில் தோன்றுவன. வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி அப்படிங்கிறது உள்ளம் தண்ணில் தோன்றுவன. ஸோ நடக்காததை நடக்கிற மாதிரி நினைக்கிறது. ஸோ கற்பனையிலே இது பண்ணுறது எல்லாமே உள்ளத்தில் தோன்றுவது. ஓகே. அடுத்து பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் அப்படிங்கிறது இது இயல்பு தான். ஒருத்தவங்க பிறந்தாங்க, வயசானாங்க, உடம்பு சரியில்லாத போச்சு, இறந்துட்டாங்க அப்படிங்கிறது படைக்கப்பட்ட இயல்பான படைப்பு. ஸோ அப்போது இது இயல்பு. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி 3412. அடுத்து பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் டேஸ் என்பதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ எதை பார்த்து கண்டுபிடிக்கலனாலும் இந்த பன்னகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நாம் வந்து குரூப் 4 பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை வந்து நடத்தியிருப்போம். ஸோ அரவு, பன்னகம், பாந்தல், உரகம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பை குறிக்கக்கூடிய சொல். ஓகே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி.
தலை இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறிக. ஸோ கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் ஒவ்வொரு பஸ்லேயுமே நீங்கள் போட்டிருக்கு அந்த இதை வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் போய் சீட்டில் உட்கார போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை எழுதி ஒட்டியிருப்பாங்க. அப்போது சிரம் அப்படின்னு குறிக்கக்கூடியது தலை. ஓகேவா? ஸோ அப்போது என்ன அப்படின்னா கையையும் தலையையும் வெளியே நீட்டாதீங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்போது தலை தான் நம்ம உடம்புக்கே முதன்மையானது. ஸோ அப்போது முதன்மை சிரசு அப்படிங்கிற பொருளை குறிக்கும். ஆப்ஷன் டி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆதவன் பகலவன் ஞாயிறு இது எல்லாத்துக்குமே என்ன பொருள்? ஒரே பொருள்னா கதிரவன் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி. ஸோ கதிரவனுக்கு பகலவன் அப்படிங்கிற பொருளும் இருக்குது, பகலில் உதிக்கிறதுனால. அனைத்துக்கும் முதல்வன் அப்படிங்கிறதுனால ஆதவன் அப்படிங்கிற பொருள் இருக்குது, ஞாயிறு அப்படிங்கிற பொருளும் இருக்குது. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பாருங்க. மாதங்கம் வாரணம் களிறு என்று சொற்கள் தரும் ஒரே பொருள். ஸோ டக்குன்னு ஒன்று பார்த்தா கண்டுபிடிக்கலாமா? களிறு அப்படின்னா யானைன்னு தெரியும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி யானை. வாரணம் அசைந்து வரும் அப்படின்னு நீங்கள் புக் பேக் கொஸ்டின்லையுமே படிச்சிருப்பீங்க, அதை வச்சு கொஞ்சம் திங்க் பண்ணலாம். அப்படியே களிரை வச்சு கண்டுபிடிக்க டவுட்டாக இருந்தால் கூட வாரணமும் யானையை தானே குறிக்குது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுதல் அப்படின்னா செப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நிறைய பேர் வந்து இந்த காமெடிக்கெலாம் சொல்லுவாங்க செப்பு என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அடுத்து இயம்பல் அப்படின்னாலும் சொல்லுதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியதான், சொல்ல வரது அப்படின்னு அர்த்தம். விளம்புதல் அப்படின்னாலும் சொல்லக்கூடியது தான். ஸோ அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி துய்த்தல். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். நற்றிணை கலித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி. ஸோ அப்போது இதில் பொருந்தாத இருக்கிறது நற்றிணை கலித்தொகை பரிபாடல், இதெல்லாம் 8 தொகை நூலில் வரும். அப்போ பொருந்தாதது எதுனா மதுரை காஞ்சி தான். ஆப்ஷன் ஏ. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக தான் நெக்ஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலை கொப்பு போத்து, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிவில் வரக்கூடியது. ஸோ சண்டு அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஆப்ஷன் டி. அடுத்து உரிய பொருளை தெரிவு செய்க. யாண்டு அப்படின்னா அப்போ என்னது? யாண்டு அப்படிங்கிறதுக்கு எங்கு எங்கே அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஸோ அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி. வேங்கை அப்படிங்கிறதோட இரு பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேங்கை மரத்தையும் குறிக்கும். மேம் வேங்கைன்னு படம் இருக்குது மேம். ஸோ வேங்கைன்னு படம் இருக்குது, அது ஜஸ்ட் படம். ஸோ அப்போ வேங்கை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னங்கிறது தான் கேள்வி. வேங்கை அப்படின்னா வேங்கை மரம் அப்படிங்கிறதையும் குறிக்கும், விலங்குல புலி அப்படிங்கிறதையும் குறிக்குங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மரம் புலி. ஒவ்வொரு விலங்குக்கும் என்னென்ன மற்ற பெயர்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் களிர்னா யானைன்னு பார்த்தோமா, இதே பரி அப்படின்னா குதிரையை குறிக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை நம்ம தனி செஷனாகவே ஒரு கிளாஸில் கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து முடுகினான் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முடுகினான் அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து நிறுத்தினான் அப்படின்னு அர்த்தம். ஸோ முடுகினான்னா நம்ம முடிச்சிட்டான் அப்படின்னு நினைப்போம், அது ஆனால் தொடங்குதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்கும் எக்ஸாக்டாக சொன்னான். நிறுத்தினான் அப்படிங்கிறது எதிர்ச்சொல். அடுத்து கீழ்வரும் குறளில் உள்ள எதிர்ச்சொல் யாது? அஞ்சுவதஞ்சாமை பேதமை ஆஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, இங்கே அஞ்சுவது அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல்ல அஞ்சாமைன்னு பக்கத்திலேயே கொடுத்துட்டாங்க. அப்போ அஞ்சுவதுனா பயப்படுறதுன்னு அர்த்தம், ஐயோ முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சாமைன்னு வா எதையாக இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு நிற்கிறது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி அஞ்சுவது அஞ்சாமை. அடுத்து கீழ்வரும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா? அப்போ வந்து பாருங்க, நன்மையும் தீமையும் இது எதிர்ச்சொல் பக்கத்திலே இருக்கு. என்றிரு திறத்தால் தன்னோடும் அவனோடும் தருக்கிய புணர்த்து சொல் எதிர்பெறா சொல்லி இன்புறல் புள்ளி தோன்றும் கை கிளை குறிப்பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் வந்து எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னா, ஸோ கொஞ்சம் அப்படியே கவனிங்க, கை கிளை. ஸோ இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும், ஆப்ஷனை வச்சு தான். ஏன்னா வந்து இந்த இடத்துல இந்த இதில் இருக்கிறது மட்டுமே கொடுக்கல, இந்த பாடலில் இருக்க வரிக்கான எதிர்ச்சொல்லை கொடுத்து பொருந்தாத மாதிரி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நன்மைன்னா தீமை, அது பாடலில் இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ தன்னோடு அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், இந்த பாடல் வரியில் பிறரோடு அப்படின்னு வந்திருக்காது. ஸோ தன்னோடு பிறரோடுங்கிறது அதுக்கு எதிர்ச்சொல் கரெக்டு. இன்புறல் அப்படின்னா துன்புறல் எதிர்ச்சொல் கரெக்டு. இப்போது அப்போ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி கை கிளை ஒருதலை காமம் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல் இல்லை. ஓகே?
ஸோ அப்போ கைக்கிளினா அதுக்கான பொருளே ஒருதலை காமம் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு லவ்னு சொல்லுவாங்களா, ஒரு பொண்ணு மட்டும் ஒரு பையனை லவ் பண்ணும், ஆனால் அந்த பையன் பொண்ணை லவ் பண்ணாது, அல்லது அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது, அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணாத இருக்கிறது. ஸோ அப்போ அதுதான் ஒருதலை காமம் அப்படிங்கிற பொருள். ஸோ அப்போது இந்த இடத்துல ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். அப்போ அதுதான் பொருந்தாத இருக்குது. அடுத்து கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தலைப்பட்டன அப்படின்னா தடைப்பட்டன கரெக்டு. பயிலுதல் அப்படின்னா பயிற்றுதல் கரெக்டு. பயிலுதல் அப்படிங்கிறது போய் கற்றுக்குறோன்னு அர்த்தம். பயிற்றுதல்னா சொல்லி தராங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஏற்புரை மறுப்புரை. ஸோ அதாவது கொடுக்கறத மறுத்து பேசுறது. பாசை அறிவுடையார் சாதுரியமாக பேசுவோர். இது ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். ஸோ அப்போ இது எதிர்ச்சொல் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் வெரி ஈஸி. இயற்கை அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும்? செயற்கை. பேதையார் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும்? பேதையார் அப்படின்னா பேதையார் சொல் நோன்றல், அதாவது பேதையாருடைய சொல்ல பொறுத்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை வச்சே ஒரு மீனிங் கண்டுபிடிக்கலாம். பேதையார் அப்படின்னா அறிவற்றவங்க தான் வளவளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ பேதையார்னா அதுக்கான பொருள் அறிவற்றவர். அப்போ எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும்? அறிவுடையவர். நே என்பதன் ஓர் எழுத்து ஒரு மொழி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நே அப்படின்னா பாசம், அன்பை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி அன்பு. மோ என்பதன் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஸோ மோ அப்படின்னா மோத்தல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, இதில் பொருந்தாதது எது அப்படின்னா கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூல் தான் இதில் பொருந்தாதது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ தேர், யானை, பாகன், குதிரைன்னு கொடுத்துருக்காங்க. தேர், யானை, குதிரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தானாக இது பண்ணக்கூடிய, அதாவது தனி இதை குறிக்கக்கூடியது, அதாவது விலங்கை குறிக்குது. தேர் அப்படிங்கிற தனி ஒரு இதை குறிக்குது. பாகன் அப்படிங்கிறது இங்கே மனிதன். அது மட்டும் இல்லாமல் யானை பாகன், அந்த யானையை இது பண்ணக்கூடியதை, யானையை வந்து அந்த இது பண்ணி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த வளர்த்துறாங்க இல்லையா, ஸோ அவங்கள பாகன் அப்படிங்கிற மீனிங் குறிக்கும். ஓகே, ஸோ அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. அப்போ எழுத்து வழக்குனா நம்ம தூய தமிழில் எழுதுறோம் இல்லையா, ஸோ அதை தான் எழுத்து வழக்குன்னு சொல்லுவோம். நானும் அவனும் உள்ளே சென்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நானும் அவனும், அப்போ இலக்கண முறைப்படி சென்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தானே. எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை அப்படின்னு, ஆசை என்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. அப்போ எழுத்து வழக்கில் எப்படி சொல்லணும்? எனக்கு மிதிவண்டினா அப்படி, அது வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறது. அப்போது எனக்கு மிதிவண்டி என்றால் ரொம்ப ஆசை என்றான் அப்படின்னு சொல்லணும் எழுத்து வழக்குனா. இது தவறாக இருக்குது. மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து கரெக்டானது கிடையாது. ஏன் முடியாது? இது கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி 1,4 மட்டும். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினுங்க. அடுத்து சரியான எழுத்து வழக்கினை கண்டறி. தேங்காவிலிருந்து மண்டை உடைஞ்சுது. ஸோ இது வந்து அப்போ என்னது? பேச்சு வழக்கில் சொல்லியிருக்காங்க. அப்போது மண்டை உடஞ்சதுன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் பேச்சு வழக்கு. அப்போது கரெக்டாக எழுத்து வழக்கில் எப்படி சொல்லணும்? தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது அப்படின்னு வரணும். அப்போ எங்கே கரெக்டாக இருக்குது? இதுதான் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பாருங்கள், பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கவனிங்க, எழுத்து வழக்குனா கரெக்டாக பேச்சு வழக்கு இல்லாமல் தூய தமிழில் இருக்கும். முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போலாது. அப்போ இது இங்கே பாருங்கள், செஞ்சா அப்படின்னு வந்துருச்சு பேச்சு வழக்கு. தேர்வு அடுத்து வந்து பாருங்கள், தேர்வெமுத வேகமாக போங்க நேரமானால் பதட்டமாயிரும். அதாவது தேர்வெழுத வேகமாக போங்க, நேரமானால் பதட்டமாயிரும். வேகமாக போங்க, பதட்டமாயிரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் சொல்கிறது. அடுத்து பாருங்கள், காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த தெளிவுங்கிறது இதை வச்சே கண்டுபிடிச்சலாம். இது எழுத்து வழக்கு, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அது எழுத்து வழக்கு. இது பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ அப்போ சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன் சி தான். அடுத்து பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஸி. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. அப்போ எப்படி சொல்லணும்? இப்போ அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் சொன்னால் இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீங்கள் சொன்ன இடத்துல தானே. அப்போ இது கரெக்டாக எப்படி சொல்லணும்? எழுத்து வழக்கில் சொன்னோம் அப்படின்னா
நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஸோ கவனிங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லணும், பானை அப்படின்னா மரபுப்படி வனைதல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு தொடர்னு சொல்லிட்டாங்க இங்கேயே. அப்போது பேரன் பேத்தியோட சந்தோஷமாக இருக்கேன். அடுத்து பேரன் பெயர்த்தியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்போ எழுத்து வழக்குனா தூய தமிழில் இருக்கணும். பெயரன் பெயர்த்திங்கிறதான் கரெக்டு. ஸோ எழுத்து வழக்குப்படி உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் பி. இங்கேயும் பாருங்கள், பெயரன் பேத்தின்னு போட்டாங்க, இங்கே பேரன் பெயர்த்தின்னு போட்டாங்க. ஸோ அப்போ இதில் ரெண்டு இதுலேயும் மாறி மாறி ஒன்று கரெக்டாக இருக்குது, ஒன்று தப்பாக இருக்குது. பெயரன் பெயர்த்திங்கிறது தான் கரெக்டான எழுத்து வழக்கு சொல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 60 பாருங்களேன், கீது அப்படிங்கிற இந்த பேச்சு வழக்குக்கு எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா இருக்கிறது. நாம் அப்படியே சொல்ல மாட்டோம், ஃபுல்லாக இங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஒன்று இருக்குது அப்படின்னு சில பேர் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, சில பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் அதையும் சுருக்கி கீது அப்படின்ருவாங்க. ஸோ அப்போ இருக்கிறது அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. இலை அப்படின்னா நாம் என்னது இலையை தான் சுருக்கி இலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இதையே சொல்லலாம், இங்கே வந்துருச்சா உலகம் அப்படின்னு சொல்லாமல் அந்த இடத்துல ஓ சவுண்டை கொடுத்து உலகம், உலகம் என்ன பேசுதோ அப்படிதான்ப்பா, உலக பேச்சுக்கு நம்மள ஆளாக முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இலையை பொறி அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இலையை பொறிச்சிட்டு வா, எங்கே அந்த இலையை பொறிச்சிட்டு வா பார்க்கலாம், மா இலையை பொறிச்சிட்டு வா அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏங்கிறத மாற்றிடுறாங்க, இங்கே ஓங்கிறத மாற்றிக்கிறாங்க. உலகம் அப்படின்னா உலகம். சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லணும், அதாவது சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லாமல் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது சாப்பிட்டானுங்கிறத பேச்சு வழக்கு, சாப்பிட்டான்னு சொன்னால் அது எழுத்து வழக்கு. ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. 3142 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பாருங்கள். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அம்மா பசிக்கிறது, அம்மா பசிக்கின்றது, அம்மா பசிக்கிறது, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அம்மா பசிப்பது, அப்போ பாருங்கள் பசிக்குது அப்படின்னு இருக்குது, இதுதான் பேச்சு வழக்கு. பசிக்கிறது பசிக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் எழுத்து வழக்கு. சொல்லும் பொருளும் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள். பயிலுதல் அப்படின்னா அதற்கான பொருள் என்ன, பயிலுதல்னா படித்தல்னு அர்த்தம். ஞானம் அப்படின்னா வெட்கம், முகில் அப்படின்னா மேகம், கொண்டல்னாலும் மேகம் தான், காலன் அப்படின்னா யமன். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2413. அடுத்து பாருங்கள், சொல் பொருள் பொறுத்துக்க. கொண்டல், கொண்டல் அப்படின்னா இதற்கான பொருள் கிழக்கு. அடுத்து கோடைனா மேற்கு, வாடை அப்படின்னா வடக்கு, இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தென்றல்னா தெற்கு. பாருங்கள், கொண்டல்னா கிழக்கு, காலை வருது, கோ அப்போ மே, கோடை மேற்கு, இதுவும் சுழி பெரிய சுழி, இதுவும் பெரிய சுழி. வாடைனா வா வடக்கு, தென்றல்னா தெற்கு. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 3142. அடுத்து சொல்லுக்கு இணையான பொருள் தருக. காமம் வெகுளி மயக்கம், இதற்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. காமம்னா ஆசை, வெகுளினா சினம், மயக்கம்னா அறியாமை. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, ஆசை சினம் அறியாமை. அடுத்து பாருங்கள், சொல்லுக்கு இணையான பொருள் காண்க. ஊழி, ஊழினா பா எவ்வளோ காலம் ஊழியம் கட்டுறது அப்படிலாம் சொல்கிறல, எப்போ ரொம்ப காலம் நீண்டது ஒரு காலப்பகுதி அப்படிங்கிற பொருள். அப்போது யுகம் யுகமாய், எத்தனை யுகம் நான் சாவ போகிறேனோ தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து சொல்லும் பொருளும் சரியானது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாருங்கள், இதில் சரியானது பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் அப்படிங்கிறது பொருள், அதுதான் கரெக்டு. அப்போ பாருங்கள், ஓசுனர் அப்படின்னா இங்கே மாதிரி வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் விற்பவர். அப்போ மண்ணூல் வினைஞர் அப்படின்னா சிற்பியை குறிக்கக்கூடியது இல்லை, ஓவியர். சிற்பினா வேற, ஓவியர்னா வேற. கொஞ்சம் நிறைய பேத்துக்கு லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கும். ஓவியர்னா ஓவியம் செதுக்கிறவருங்க, ஓவியம் வரைகிறவர். சிற்பினா சிற்பத்தை செதுக்கக்கூடியவர். ஓகேவா? அப்போ வாசவர் அப்படின்னா அதற்கு பொருள் என்ன, வாசவர் அப்படிங்கிறதுக்கான பொருள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நறுமண பொருட்களை விற்கிறவங்கள சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் வாசவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இதில் வந்து சரியாக இருக்கக்கூடியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணங்கிய கேள்வியர் அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர் நடத்தும். இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. இயற்கை வங்குல் ஆட்ட, அப்போ வங்குல் அப்படின்னா அதற்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, காற்று. பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டெடு. வெறுப்பு வெட்பு கொடுத்துட்டு இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெறுப்புனா நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம், கொஞ்சம் வெட்பு கூட டவுட் இருக்கும்.
வெற்பு அப்படிங்கிறது என்னன்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்போ என்னது வெற்பு அப்படிங்கிறது மலை அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், ஸோ இங்கே மட்டும்தான் இருக்குது ஆப்ஷன் பி. அப்போ மலை சூடு, வெட்பு அப்படின்னா சூடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஸோ கவனிங்க, சிறுபஞ்ச மூலம் காப்பி இலக்கியம், குடும்ப விளக்குனா சங்க இலக்கியம்னு சொல்லியிருக்காங்க, சீவக சிந்தாமணினா அற இலக்கியம், குறுந்தொகைனா தற்கால இலக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம்னா காப்பி இலக்கியங்கிறதா சரி. ஏன்னா குடும்ப விளக்கு அப்படிங்கிறது ஒரு நாவலுங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் சீவக சிந்தாமணி, இது ஐம்பெருங்காப்பியங்களில் வரக்கூடியது. குறுந்தொகைங்கிறது 8 தொகை நூல்களில் வரும். ஸோ அப்போது இதில் சரியாக இருக்கிறதுங்கிறது ஆப்ஷன் ஏ தான். அடுத்து பொருள் தேர்வு, அங்காப்பு அப்படின்னா அதற்கான பொருள் என்னென்னா வாயை திறத்தல், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள் பொறுத்துக சொல்லும் பொருளும். ஸோ தேநீர், ஸோ இதுக்கான கரெக்டான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்களா? இல்லை, இதில் கரெக்டான இது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ கவனிங்க, தேநீர், தேநீர் அப்படின்னா தேயிலை நீரை குறிக்கக்கூடியது. அப்போது ஃபஸ்ட்டு 4. அடுத்து கவனிங்க, ஸோ நான் எழுதிடுறேன். 3 1 2 4, ஆப்ஷன் பி 1 2 3 4, இது ஆப்ஷன் சி எது ஆன்சர் வருதோ வச்சுக்குவோம். ஆப்ஷன் டி 2 4 3 1. ஸோ கவனிங்க, இப்போ தேநீர் அப்படின்னா தேயிலை நீரை குறிக்கக்கூடியது. அடுத்து முந்த நாள் அப்படின்னா முந்தைய நாள் தான், முந்த நாள் தான்ப்பா நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அது முந்தைய நாள். இந்த தேநீர் அப்படின்னா தேன் போலும் இனிய நீர் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. முன்னாள் அப்படின்னா 3 நாள் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போது ஆன்சர் பாருங்கள், அப்போ எதுக்கு வருது 4 3, அடுத்து பார்த்திங்கன்னா 2 1, ஆப்ஷன் சி. ஸோ நிறைய டீ பிரியர்லாம் இருப்பீங்கள, ஸோ தேநீர் அப்படின்னா தேயிலையிலேருந்து வரக்கூடியது. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது அப்படின்னா சொல் அப்படிங்கிறது தான். சொல்லு, சொல்லிக்கின்னு, சொல்கிறா அப்படின்னு போல். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பேச்சு வழக்கில் சொல்கிறது. சொல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ எதாச்சும் சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோ, சொல்லு அப்படின்னு சொல்லி, ஆனால் நம்ம வாயில் சொல்லு கேட்போம், அப்படி தான் நம்ம சொல்லுவோம் எல்லாருமே. ஆனால் கரெக்டாக எழுத்து வழக்குங்கிறது சொல் அப்படிங்கிறது தான். அடுத்து பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. அப்போ ரொம்ப ஈஸி, அவருக்கு நல்லது கெட்டது தெரியும், அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது பாருங்கள், எழுத்து வழக்கில் இருக்குது. வறட்சி அனைத்து இடங்களையும் பாதிச்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லுவோம். மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன, இந்த மாதிரிலாம் விரலியரை போல் ஆடுகின்றன அப்படின்னு சொல்லி இந்த ஊம உருபுலாம் நம்ம யூஸ் பண்ணி பேச போகிறோமா? கிடையவே கிடையாது. ஸோ அப்போது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது சரி? விளக்கு அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ விளக்கு அப்படின்னா என்னென்னா, இப்போ தெரியாத எனக்கு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை தெளிவாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்ல, வளன்னு பேசாமல் எனக்கு கொஞ்சம் தெளிவாக விளக்கி சொல்ல அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ விளக்கின்னு யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் எனக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லுவோம். அந்த விளக்கு அப்படிங்கிறத குறிக்கும். அதே மாதிரி வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம், அந்த விளக்கையும் இந்த விளக்குங்கிறது குறிக்கும். அப்போது எங்கே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி, இலக்கண பாடத்தை விளக்கி கூறு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு புரிகிற மாதிரி, விளக்கை அணைத்து விடு, அந்த விளக்கையும் குறிக்குது. அடுத்து இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், உயர்ந்தோங்கும் மலை, இத்தொடரில் ஒரு பொருளுக்கு 2 சொற்கள் உள்ளன, அவற்றை தேர்ந்தெடு. இதில் என்னன்னே தெரியல, இதில் வர 2 சொற்கள் இருக்காம். ஸோ அப்போ என்னன்னா உயர் அப்படிங்கிறதுக்கான 2 சொற்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உயர் அப்படின்னா உயர்ந்துக்கிட்டே போ, அப்போது உயரத்தில் இருக்கக்கூடிய மலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது இதுக்கு கரெக்டான பொருள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். உயரத்தில் இருக்க மலைன்னு நான் சொல்கிறது, அந்த மலைக்கான நீளத்தை தான் உயரம்னு சொல்கிறோம். அப்போ மலைன்னு எடுத்துடக்கூடாது உடனே, புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, உயர் ஓங்கு அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அடுத்து 2 பொருள் தருக. கால் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பொருள் இருக்குது? ஸோ கால், இந்த காலை சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பாக இருக்குல்ல கால், அதையும் குறிக்கும். உடனே ஃபோன் பேசுகிற காலுக்கு போயிடக்கூடாது. ஓகே, ஸோ கால் அப்படின்னா இன்னொரு கால், இந்த கால் இருக்குல்ல, கால் பகுதி கொடு, கால் கிலோ கொடு அப்படிலாம் சொல்லி கேட்குறோம்ல.
கால் லிட்டர் கொடு அப்படிலாம் சொல்லி கேட்போம் பாருங்க. ஸோ அந்த காலை குறிக்கக்கூடியது, அளவை குறிக்கக்கூடியது. அப்போ கால் பங்கு பிரித்து கொடு, ஈரம் பார்த்து கால்வை அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இருபொருள் கொண்ட ஒரு சொல். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஸ். அப்போ ரெண்டுக்கும் என்ன போட்டால் வரும் தெரியணும். வழக்கு அப்படிங்கிறது மரபை குறிக்கக்கூடியது, இது கிடையாது, அப்போ ஒமிட் பண்ணிடலாம். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை அழகு பழகுனா வரும், கிடையாது. அடுத்து அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அப்போ அடுத்து இருக்கு சொல்லி பாருங்க. அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. ஸோ அப்போ ரெண்டுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி, நடை. அப்படிதான். அடுத்து தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. புரியுதுங்களா? அப்போ தகர வரிசைனா அப்படின்னா இங்கே தாளை கொடுத்துட்டு நம்மள ஆளை மாற்ற சொல்லியிருக்காங்களான்னு யோசிக்கக்கூடாது. அப்போ தகர வரிசையில் இருக்க சொல்ல முறைப்படி அகர வரிசையில் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே தா தா தீ தீ தூ தூ தே தேன்னு போகாமல் அப்போ மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். நாம் அந்த வரிசைப்படி பார்த்து எழுதணும். அப்போ பாருங்கள், தா தீ தீ தா தீ அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ கரெக்டாக வரிசைப்படுத்தலாமா? ஃபஸ்ட்டு சின்ன தா வரணும், அடுத்து பெரிய தா, அடுத்து சின்ன தீ, அடுத்து பெரிய தீ வரணும். இதில் போய் பார்த்தீங்கன்னா 2 டவுட் இருக்கும். ஒன்று சிங்கிள் தீயாக இருக்குது, இன்னொரு எழுத்து சேர்ந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எது வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ அப்போது தீ அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு, ஏன்னா தனி எழுத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீது அப்படிங்கிறதுல இன்னொரு எழுத்து சேர்ந்து வந்திருக்கு, அடுத்து தான் இது வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணை அப்படிங்கிறது லாஸ்ட்டாக வரும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து தங்கம், அடுத்து தாழ்பால், அடுத்து திண்ணை, தீது துணை. ஆப்ஷன் டி. அடுத்து பல்லாண்டு முத்து ஆமனுக்கு கொம்பு அரசன் அகரவரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த சொற்களை நம்ம அகரவரிசைப்படுத்தணும், அதுதானே? ஸோ கவனிங்க. அப்போது என்ன பண்ணணும்? அகரவரிசைனா ஃபஸ்ட்டு உயிரெழுத்தாக முடிச்சுட்டு தான் உயிர்மை எழுத்துக்கு போகணும். அப்போது ஆங்கிறது உயிரெழுத்து, ஃபஸ்ட்டு சின்ன ஆ வரும், அடுத்து தானே பெரிய ஆ மனுக்கு. அடுத்து வந்து பாருங்கள், கொம்பு பல்லாண்டு முத்துன்னு இருக்குது. அப்போ கொம்புங்கிறது காவரிசை, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து பா மா, முத்துங்கிறது மாவரிசை. அப்போது பல்லாண்டு 4 முத்து 5. ஸோ அப்போ அரசன் ஆமனுக்கு அடுத்து கொம்பு, அடுத்து பல்லாண்டு, அடுத்த முத்து வரணும். ஆப்ஷன் ஏ. அப்போ அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க. ஸோ இதை நீங்கள் வந்து நினைக்கலாம், என்ன எல்லாம் வந்த பேட்டர்ன்லேயே கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்குன்னு. நாம் ஃபஸ்ட்டு தலைப்பில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எழுத்து அப்படிங்கிற தலைப்பு இருக்கும் ஃபஸ்ட்டு அழகில். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல் அப்படிங்கிற தலைப்பு இருக்கும். ஸோ அதில் ஒரு 4 டாப்பிக்கோ 5 டாப்பிக்கோ தான் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த சொல் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன டாப்பிக்லாம் எதிர்ச்சொல், அகரவரிசைப்படுத்த, ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரு 4 டாப்பிக்கோ என்னமோ தான் இருக்கும். அதனால் அதை மட்டும் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்குறோம் இந்த கிளாஸில். புரியுதுங்களா? அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல எதுவுமே கமா கொடுக்கல. அப்போ நம்ம வந்து யோசிக்கணும், அப்போ எப்படி போட்டால் எப்படி வரும்னு. இப்போ வந்து பாருங்கள், ஆ வரிசை, ஆ வந்து வந்திருக்கு, ஆலா அப்படின்னு வந்திருக்கு. அப்போது ஆலா, அடுத்தது மாலாத, அடுத்து மாக்கு அடுத்து தான் பெரிய மீ, மா வரிசைக்கு அடுத்து தான் வா வரிசை. அப்போ மால 2 எழுத்து இருக்குது, மாவும் மீ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மா, அடுத்து மீ, அடுத்து வா. அப்போ ஆலா மாலாத மீலா வாளால் அப்படின்னு வரணும். அடுத்து கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. இப்போ வந்து பாருங்கள், இங்கே எல்லாமே சா வரிசை வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு சங்கு, அடுத்து சாக்கு அடுத்தது என்ன வரும்? சி, சிற்பம். அடுத்து சூ வரிசை, சுத்தி, அடுத்து தான் சொட்டு. அப்போது எது வரும்? ஃபஸ்ட்டு சங்கு எங்கே இருக்குது? இந்த ஆன்சர் சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு. அடுத்து வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம படித்தோமா, வேலம் அப்படின்னா இது யானையை குறிக்கக்கூடியது. வேலம், பிடி, களிறு, ஸோ இந்த மாதிரி பல பொருள் இருக்குது யானைக்கு. ஸோ அப்போது இந்த வேலம் அப்படிங்கிற பொருளுக்கு எந்த விலங்கு பொருந்தாத இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பிடினாலும் யானையை குறிக்கும், வேலம்னா யானை, பிடினாலும் யானை தான், களிறுனாலும் யானையை குறிக்கக்கூடியது, பெண் யானைனாலும் யானையை குறிக்கக்கூடியது தான். அப்போது சிங்கம் அப்படிங்கிறது மட்டும் இந்த விலங்குல காண பொருளில் பொருந்தாத இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, சிங்கம். அடுத்து வந்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. ஈ அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம், கொடுக்கிறது, உயிரெழுத்து, ஒரு வகை பறவை இனத்தையும் குறிக்கும் ஈ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ பகிர்ந்து கொடு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து, ஒரு வகை பறவை வந்துருச்சு. அப்போ அணிகலன் அப்படிங்கிறதான் பொருந்தாதது, ஆப்ஷன் சி.
அடுத்து பாருங்கள் அடல் அப்படிங்கிறது இதோட தவறான பொருளை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அடல் அப்படின்னா அதுக்கு வலிமை, வெற்றி, போருங்கிற பொருள் இருக்குது. ஆடல் அப்படிங்கிறதான் பொருந்தாதது. அடுத்து கறி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கறி அப்படின்னா நாம் உடனே இறைச்சிக்கு போயிடுவோம். அந்த கறிங்கிறது இந்த ரீல வர கறி தான் இறைச்சியை மாமிசத்தை குறிக்கும். அப்போ இந்த கறிங்கிறது நம்ம களிறு அப்படின்னா யானைன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த கறி அப்படின்னாலும் யானையை குறிக்கும். அதே மாதிரி அடுப்பு கறி, கருமை இதெல்லாம் குறிக்கும். ஸோ அப்போ இறைச்சிங்கிறதான் இந்த கறிங்கிற பொருளுக்கு பொருந்தாதது. அடுத்து பாருங்கள் சால உருதவ நனிக்கூர் களி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும், அவற்றை கண்டறிக. ஸோ அப்போது சால உருதவ நனிக்கூர் களி அப்படிங்கிறதெல்லாம் உரிச்சொல்லுக்கான உறுப்புகள். அப்போது இது எல்லாத்துக்குமான பொருள் என்ன தெரியுமா? மிகுதி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் எது சரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. இப்போது இங்கே தா வரிசையில் பார்ப்போம். தீ, தூ, தே இது கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு தீ கொடுத்து அடுத்து தூ கொடுத்து அடுத்து தேலை கொடுத்துருக்காங்க. அடுத்து மா வரிசையில் பாருங்கள். மூதூர், மென்பொருள், முன்னீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு எப்படி வரணும்? மூ, அடுத்து மூதூர், அடுத்து மென்பொருள்னு வரணும். இது தப்பாக இருக்குது. அடுத்து பா வரிசையில் பாருங்கள். பண்பாடு கரெக்டு, பூங்காற்று கரெக்டு, அடுத்து பைந்தமிழ். ஸோ அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் சரியாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள் சொல்லும் பொருளும் போகிறதுக்கு கா. ஸோ இப்போ ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழியில் கேட்டிருக்காங்க. கா அப்படின்னா அதற்கான பொருள் காப்பாற்று. கூ அப்படின்னா நிலத்தை குறிக்கும். அடுத்து கை அப்படின்னா இது எதை குறிக்கும்னா செயல். கோ அப்படின்னா அரசன், அப்போ பெருமையை குறிக்கக்கூடியது. ஸோ அந்த இதில் சொல் பொருள் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. 4, 3, 2, 1. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்காண்பனவற்றுள் எது பொருத்தமற்றதுன்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. அப்போது இதில் பாருங்கள், நம்ம பார்த்த உடனே இதில் என்ன கேட்டிருக்காங்க? பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆ அப்படின்னா பசுங்கிறத குறிக்கும். ஈனா கொடு கரெக்டு, கோனா அரசன், கானா சோலை கரெக்டு தான். ஸோ இப்போ பொருத்தமற்றது ஆப்ஷன் ஏ. அடுத்து ஓ, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். பகை அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. பகை அப்படின்னா தூ அப்படிங்கிறத குறிக்கும். ஓகே. அடுத்து இப்போ நேனா அன்பு, சீனா இகழ்ச்சி அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அடுத்து மோ அப்படின்னா மோத்தல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். ஓகே. ஸோ அப்போ தூ தான் இது கரெக்டானது. கீழ்வரும் குறளில் உள்ள எதிர்ச்சொல்லை எழுதுக. பற்றுக, பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக, பற்று விடற்க. இதில் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், பற்றுக அப்படின்னா அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். பற்று விடலாம் விற்று அப்படிங்கிற அர்த்தம். சப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து சொல்லை எதிர்பொருளோடு பொறுத்துக. சொல் எதிர்பொருள் கவனிங்க. நாணமே அப்படின்னா கூசுவது. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாணம்னா வெக்கம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். ஓகே. அடுத்து அறுத்தவருக்கு, அறுத்தவருக்கு அப்படின்னா சேர்ந்தவருக்கு. அடுத்து மண்டுதல் அப்படின்னா இதுக்கு விலகுதல். நோன்றல் அப்படின்னா அவசரப்படுதல். ஸோ அப்போ இதுக்கான பொருள் எல்லாமே மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. 4, 1, 2, 3. அடுத்து பாருங்கள். துவா இதோட எதிர்ச்சொல். துவா அப்படின்னா பறித்தல். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆடு கொடி கருங்குவலை வளர்த்தமிழ் ஊறுகாய். இப்போ இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? ஸோ இப்போ இலக்கண குறிப்பை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கருங்குவலை மட்டும் பாருங்கள், கருமை கூட்டல் குவளைன்னு பிரியும். இது மட்டும் பண்பு தொகையில் இருக்கும். இப்போ ஆடு கொடிங்கிறது முக்காலத்தையும் பிரிக்கும், அதாவது முக்காலத்தையும் குறிக்கும். ஆடும் கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடிய கொடின்னு. வளர்த்தமிழ் அப்படி தான். வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ்னு குறிக்கும். ஊறுகாய், ஊறுகாய், ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய்ங்கிற முக்காலத்தையும் குறிக்கும். அப்போ முக்காலத்தையும் குறிக்குதுன்னா இது எல்லாம் வினைத்தொகை. கருங்குவலை அப்படிங்கிறது மட்டும் பண்பு தொகையாக இருக்குது. ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் பி. அடுத்து இப்போ தவறாக பொருந்திய இணையை கண்டறிக. பாருங்கள், இங்கே தொகைச்சொல் கூட கேட்டிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், மூவிடம்னா தன்மை முன்னிலை படற்கை கரெக்டு. நானிலம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தானே வரணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நெய்தல் பாலைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுதாங்க தவறு. இருவினைனா தன்வினை பிறவினை கரெக்டு. இருதினைனா அகத்தினை புறத்தினை. ஓகே. அப்போது இதில் பொருந்தாதது ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். 98 அகரவரிசைப்படுத்துக. பெண்கள்
பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பொதுக்கூட்டம், பையன், போக்குவரத்து, பின்னல், பவ்வம் எல்லாமே பாவரிசை தான். அப்போ ஃபஸ்ட்லேருந்து போகுமா, மொத்தத்தில் பாவரிசை ஃபுல்லாக முடிச்சாச்சு ஒரே இதுலேயே. ஸோ அப்போ வந்து பாருங்கள், அப்போது சின்ன பா எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பாருங்கள். பழங்கள் இருக்குது. அடுத்து இதுக்கடுத்து பெரிய பா வரணும், பாரதம். அடுத்து இதுக்கடுத்து பி பி அப்படின்னு சின்ன பி, பின்னல். ஃபோர்த்து பெரிய பி, பீலி. அடுத்து பி வரிசை முடிஞ்சதுக்கப்புறம் பூ வரிசை வருமா, அப்போது இருக்கா புதுமை அப்படிங்கிறது 5. அடுத்து பூமி 6. அடுத்து இது முடித்ததுக்கப்புறம் பேப்பே 7 பெண்கள், 8 பேருந்து. இது முடித்ததுக்கப்புறம் என்ன வரும், இது முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பே வரிசை முடிஞ்சதுக்கப்புறம் பை, அப்போ வந்து 9 பையன். அடுத்து போ வருமா, 10 பொதுக்கூட்டம், 11 போக்குவரத்து, பவ்வம் அப்படிங்கிறது 12. அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பழங்கள் வரணும். எல்லா ஆப்ஷன்லையுமே பழங்கள் தான் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷனை பார்த்தா பாரதம் வரணும், அதுவும் எல்லா ஆப்ஷன்லேயும் இருக்குது. இந்த ஆப்ஷனில் மட்டும் இல்லை, ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து வந்து தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னல். ஸோ அதுவும் இந்த 3 ஆப்ஷன்லேயும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்து வந்து பின்னலுக்கு அடுத்து என்ன போட்டோம், பீலி அப்படிங்கிறத போட்டோமா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் ஃபோர்த்தாக இருக்குது. ஸோ அப்போ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே புதுமை இருக்குது, இங்கேயும் புதுமை இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து வேறுபட்ட ஒன்றை தேர்க. மகர வரிசையில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 6. மா, மீ, மூ, மே, மை, மோ, இது கரெக்டு. எகர வரிசையில் யா, யூ, யோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய யா தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் தவறானது. நகர வரிசை கரெக்டு, நானி, நே, நை, நோ. இப்போ அகர வரிசையில் பா, பூ, பே, பை, போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் தவறானது. அடுத்து ஒரு பொருள் பன்மொழி காண்கன்னு கேட்டிருக்காங்க. திங்கள், மதி, நிலவு. ஸோ அப்போது திங்கள், மதி, நிலவு இது அனைத்துக்கும் இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்திரன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த கிளாஸில் அழகு 1ல் சொல் அப்படிங்கிற தலைப்புக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அழகு 1 இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 2 தலைப்பு இருக்கும், 2 பிரிவாக எழுத்து சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் சொல் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அழகு 2ல் சொல். நான் வந்து அழகு 1ன்னு ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஸோ அழகு 2 சொல்லகராதி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், அப்புறம் இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்கும், ஓர் எழுத்து ஒரு மொழி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கிறது, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒரு சொல்லுக்கு இடையான வேறு சொல் அறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழகு 2 சொல்லகராதி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ வந்து இதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டு உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத எண்டில் சொல்லுங்கள். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப் 2க்கான தென்றல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஒன்லி 200 சீட்ஸ் மட்டும்தான், கண்டிப்பாக அதுக்கு மேலே அலோவ் ஆகாது. ஸோ இது வரைக்கும் கேட்டிங்க அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த டைம் வந்து 200 சீட்ஸ் மட்டும்தான். ஸோ ஜாயின் ஆகணும் அப்படின்னா மார்ச் 25க்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் 200 வராங்களோ அதுக்குள்ளே கூட இதாகிடும். ஸோ அதனால் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிங்க. ஸோ கரெக்டாக இந்த 6 மந்த்தில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிச்சிடும். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் யூ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 டெஸ்ட் சீரிஸ் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அமௌண்ட் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ண உடனேவே உங்களை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வந்து ரிப்ளை வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் இதுக்கு மேலே 1/2 ஹவருக்கு மேலே டைமே எடுக்காது. ஓகேங்களா? அதுக்குள்ளே ரிப்ளை மெசேஜ் உங்களுக்கு அட்மின் கிட்டே இருந்து வந்துடும், டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வந்துடும். எந்த ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தாலும் ஸோ இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஸோ தென்றல் டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் அழகு 2 சொல்லகராதி அப்படிங்கிறத நம்ம முடிச்சிருக்கோம். சொல்லகராதியில் அதாவது ஃபஸ்ட்டு டாபிக் இருக்கும். ஓகேவா? அந்த இப்படி போட்டு கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு பார்க்கலாம். என்றைக்குமே ஃப்ரைடே அப்படின்னா மறந்துடாதீங்க, தமிழுக்கான கிளாஸ். தேங்க்யூ.